கொஞ்சம் ஹாட் கண்ட்ரி போல். இந்த ரோட் வந்து மெயின் ரோட் போல் சரியான பிஸியான ரோடாக இருக்குது. கொழும்பு ரோட்டா காலி ரோட் மாதிரி இருக்கு. பார்க்க வெயிலும் வாகனங்களையும் ஸ்வீட் புக்குன்னு சொல்லி ஒரு கோனர் ஷாப் ஃபுல்லாக புக்ஸ். நான் நினைக்கிறேன் புக்கை மாற்றி லைப்ரரி மாதிரி வெளியிலேயும் இருக்குது. எடுத்துக்கொண்டே வாசிச்சுட்டு ரெண்டலுக்கு அப்படி போல். நெக்ஸ்ட் டோரே உடுப்பு கடை. மென் 4-star cloth. டேட்டூ கடை இருக்கு. இந்த மரத்தை பாருங்க, இது ஆலமரம் மாதிரி விழுதெல்லாம் விட்டு வளர்ந்து நிற்குது. ஆனால் ஊரில் நாங்கள் சாடிக்குள்ள வைக்கிற மரம் சின்னனா நிற்கும். இங்கே பாருங்க என்ன மாதிரி விழுது விட்டுருக்கு. இங்கே எல்லாம் வெப்ப வளைய இடங்களில் இருக்கிற வெப்பமான நாடுகளில் இருக்கிற மரங்கள்லாம் நிற்கிது. இந்த காய்ச்சும் நிற்கிது இந்த மரம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சர்ச் பார்க்குறோம். இந்த ஒரு பாதிரியார் இதில் என்ட்ரன்ஸில் இருக்கிறார். இது பேக் என்ட்ரன்ஸ். பிளேக்காடி செயின்ட் அகஸ்டியன். ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் மாதாவும் குழந்தை இயேசுவும் நிற்கினம். நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று பஸ் எடுக்க போகிறோம். எங்களோட புக் பண்ணினேன் ரூமுக்கு போக. அதுக்கு முதல்ல எங்கேயாவது போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகிறது. நல்ல ஒரு பார்க் இருக்குது. ரெஸ்டிங் பிளேஸ் மாதிரி சர்ச்சுக்குரிய இடம் போல். சர்ச் மரமெல்லாம் முளைச்சி தொங்குது. பஸ்ஸில் ஏறியாச்சு. இங்கே ஒரு வசதி என்னென்னா, ஒரு கார்ட்டில் 5 தரம் ஸ்கேன் பண்ணி 5 பேருக்கும் பே பண்ணலாம். லண்டனில் அப்படி இல்லை. ஒரு கார்ட்டில் ஒரு ஆளுக்கு தான் பே பண்ணலாம் அட் த டைமில். வேறு கார்ட்டால் தான் அடுத்த பேசஞ்சருக்கு பே பண்ணணும். ஆனால் இங்கே நல்லதாக போச்சுது. நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு தான் இதில் வழி தேடி பிடிச்சி ரெஸ்டாரண்ட் தேடி பிடிச்சி ஆன்லைனில் போய்கொண்டிருக்கோம். போகிறோம். இந்த மரத்தை பாருங்க, காட்டு பூவரசு மாதிரி இருக்குது. மொட்டுகள் இப்போ தான் வைக்குது.